எல்லா வேலையும் முடித்துக்கொண்டு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது சொல்லுவதில்லை. இது நியாயம்தானா என்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் அவரிடம் விவாதம் செய்தேன். இதற்கு முன்னாலே சொன்னேனே, வேண்டாம் என்று சொன்ன என்னை முதலமைச்சராக உட்கார்ந்து பல்வேறு அவமானங்களும் என்னை கீழ்நிலைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட எல்லாம் அவரிடம் வருத்தத்தோடு எடுத்து சொன்ன பொழுது யாரும் எதுவும் பேசவில்லை. கடைசியாக என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு, அந்த நிலையிலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் காப்பாற்றுங்கள், நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று என் தாயிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கூட அவர்கள் இடம் கொடுக்காமல் பின்பு போய் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர்கள் மறுத்து என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மா இடத்திலே வந்து நான் இன்றைய தினம் சொன்னேன். ஒட்டுமொத்த செயல்வர்களும் எண்ணுகிற ஒருவர் தான் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக வர வேண்டும். ஒட்டுமொத்த மக்களினுடைய யாரை விரும்புகிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் அது எதிர்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நலனை கொண்டு ஓபிஎஸ் இல்ல யாரோ ஒருவர் கழகத்தினுடைய கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற ஒருவரையும் ஆட்சியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற நல்ல பெயரையும் காப்பாற்றுகின்ற ஒருவர் நம்முடைய இயக்கத்திற்கு வர வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் நான் இன்றைக்கு இந்த கருத்தை இங்கே பதிய வைக்கிறேன். இந்த கருத்தில் நான் கடைசி வரை உறுதியாக இருப்பேன். தன்னந்தனியாக நின்று கூட நான் போராடுவேன். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.